ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பேசியிருக்கும்போது யார் தும்னாலும் அது நல்லது நடந்துடும். ஆம்பளையும் பேசியிருக்கும்போது ஒரு ஆம்பளை தும்னா கெட்டது நடந்துடும். பொம்பளையும் பேசும்போது பொம்பளை இது மாதிரி நிறைய லாஜிக்லாம் வச்சுருக்காங்க. இது என்னன்னா இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்களோட இவங்க ஒற்றுமைப்படுத்துகிறாங்க. ஓகே, அது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறோம், பூனை குறுக்க வந்துச்சுன்னா அபசகுணம், அப்போ பூனை மடியில் கட்டிகிட்டே சகுனம் பார்க்குற அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ பூனை மடியில் கட்டிகிட்டே சகுனம் பார்த்தா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம ஊரில் வந்து நாய்கள் வந்து செல்லப்பிராணி, நிறைய வெளிநாடுகளில் வந்து பூனை தான் செல்லப்பிராணி. அப்போ வீட்டுக்கு முன்னால் 10 பூனை இருக்குதான் செய்யும். அப்போ அவன் எல்லாம் விளங்காமல் போயிட்டான் இல்லை. அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே இப்போ நம்ம போகிற இடத்துல பூனை போகுது, அது வருது, இது வருது. அப்போ என்னன்னா இது வந்து ஒரு சிம்டம்ஸ். அப்போ நம்ம செய்யும் பொழுது சில விஷயங்கள் தவறாக வருவதற்கு இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சமோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களோ நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குது. அப்போ அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அவேர்னஸாக இருக்கிறதுக்கு பயந்து வாழ்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக நடந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறோம்.